சரி ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பட்ஜெட் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? வரவு செலவு திட்ட டாபிக் சொல்லுங்க. வரவு செலவு திட்ட வகைகள் ஒரு 7 சம்பந்தமா பார்த்தோம். அது எப்படி நடைமுறை செயல்முறைப்படுத்துறாங்கன்ற வரைக்கும் பார்த்தோம். சரியா? அது வந்து பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு அப்படின்ற 2 குழு. அது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? அந்த அது வரைக்கும் டி வரைக்கும் பார்த்துருக்கோம். கிளாஸ் முடிகிறப்ப என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பார்த்து சொல்லியிருந்தோம். அதாவது சூயஸ் கேனல் சூயஸ் கால்வாய் வந்து எந்த 2 சி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டா இருக்கு. சூயஸ் கேனல் வந்து எவர் கிரீன் அப்படின்ற ஒரு எவர் கிரீன் ஆர் கிவன் 2 வார்த்தையும் அதில் இருந்தது. ஸோ அந்த கப்பல் போய் என்னாச்சு, அதில் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். அதனுடைய மொத்த லென்த்து, அதில் எந்த 2 கனெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரலாம். சரியா? ஸோ அப்போ அது எதை 2 கனெக்ட் பண்ணுது? சூயஸ் கேனல் வந்து எந்த 2 கனெக்ட் பண்ணிருக்கு? சூயஸ் கால்வாய் இருக்கு இல்லையா? சூயஸ் கால்வாய் எந்த 2 சீயும் கனெக்ட் பண்ணிருக்கு? செங்கடலையும் செங்கடல். ஸோ செங்கடல்லாம் இருந்து ரெட் சீல வேற எதையும் கனெக்ட் பண்ணுது? மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடியதுதான் இந்த சூயஸ் கால்வாய். இந்த சூயஸ் கால்வாய் அப்படின்றது வந்து இயற்கையாவே இருந்ததா? அது வந்து உருவாகுது. அது வருஷத்தை பாத்தீங்களா? சூயஸ் கால்வாய் எந்த வருஷம்? 1859 வரைக்கும் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இதை வந்து நாசர் அப்படின்றவரு எந்த வருஷத்துக்கு நாடு உரிமை கொடுக்குறாரு? 1956. இது என்ன பண்ணுது? நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நாட்டுக்குன்னா என்னது? உலகத்துக்கு. ஸோ எல்லாரும் அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு மேப் இந்த விஷயத்துல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவில் தான் என்ன பண்ண முடியும்? இப்படி போய் இப்படி சுற்றி இங்கே தான் வந்தால் தான் இந்த இடத்துக்கு வந்து சேர முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷன்ஸாக அதை பார்க்குறாங்க. அது இல்லை, சூயஸ் கேனல் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் சுற்றணும்? அப்ராக்சிமேட்டாக 11,000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கடல் வழியாக டிராவல் பண்ணணும். அதனால சூயஸ் கேனல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். சரியா? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் ஒரு பகுதி மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டேரியன் சி. லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டேரியன் சி. இது மெடிட்டேரியன் சி, இங்கிலீஷ் மெடிட்டேரியன் சி. இது செங்கடல் தான் சூயஸ் கேனல். இது ரெட் சீக்கு அது மெடிட்டேரியன் சி கனெக்ட் பண்ணது தான் சூயஸ் கேனல். அந்த மெடிட்டேரியன் சீல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் அப்படி ஒரு பேர் சொல்லியிருப்பாங்களே ஜாகிரபில கரெக்டாக தான் கிட்டத்தட்ட சொல்றீங்க. ஸ்ட்ரம்போலி ஆர் ஸ்டாம்போலி அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. சரியா? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். ஸோ அது வந்து லைட் ஹவுஸ். எப்பயுமே அது ஏன் லைட் ஹவுஸ் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு லாவா எப்பயுமே கண்டினியூஸாக வெளியே வந்துட்டே இருக்கும். சரியா? அதனால வந்து நான் பிரைட்னஸ் அந்த அளவுக்கு தெரியும். அதனால அது வந்து ஒரு லைட் ஹவுஸை ஃபார்ம் பண்ணி எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுதான் போன கிளாஸ்ல கேட்டிருந்தேன். யாராவது எழுதுனா எழுதிங்க. சூயஸ் கேனல் சம்பந்தமா ஏதாவது எழுதுனா எழுதிங்க. இது போன கிளாஸ்ல பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டினை. ஏன் அப்படின்னா இது வந்து கரெக்டாக பேசுகிறவங்களா கேட்டிருந்தாங்க அதனால. சரியா? ஸோ நாளைக்கு என்ன கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். எலெக்ஷன் அப்போ மை வித்துருக்காங்க எல்லா கையிலையும். இது என்ன கெமிக்கல்? வாட் இஸ் த நேம்? சொல்லிட்டாங்களா? சொல்லு, என்ன பேரு? சில்வர் நைட் சொல்லிட்டாங்களா கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல? சரி, ஹிஸ்ட்ரி கிளாஸ்ல பார்த்துட்டீங்களா? சில்வர் நைட்ரேட். சரி, ஓகே. சில்வர் நைட்ரேட்டா சில்வர் குரோமைடு? சில்வர் நைட்ரேட் தான். சரி, ஓகே. இது மட்டும் நோட் பண்ணிங்க, அழிச்சிடலாம். ஸோ நாம பட்ஜெட் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து லாஸ்ட்டாக எது வரைக்கும்
எஸ்டிமேட் கமிட்டி அண்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, அது ரெண்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி 2 சார்ட்டு போட்டு எழுதிருந்தீங்க. சரியா? அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரவு செலவு இருக்கு இல்லையா, இந்த வரவு செலவு திட்டத்தின் அந்த பற்றாக்குறைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. பற்றாக்குறைகளின் வகைகள், வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் வகைகள். ஹெட்டிங் போடுங்க. சரி, இதை அழிச்சிடலாமா? ஏன்னா இங்க இருந்தா அது கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை அழிச்சிடலாமா? இது முடிஞ்சதா? இந்த பக்கம் முடிஞ்சதா? ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. எது ரெண்டையும்? ரெட் சீயும் மெடிட்டேரியன் சீயும் கனெக்ட் பண்ணுது. எது? சுயஸ் கேனல். செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் நிற்கக்கூடிய ஒரு கால்வாய். சரியா? சுயஸ் கேனல். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக முக்கியமாக நடக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? இப்போ வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் வகைகள் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வரவு செலவு திட்டம் போடும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும். சரியா? ஸோ அப்போ வருவாயிலே பற்றாக்குறை இருக்கும் இல்லையா? என்ன பற்றாக்குறை இருக்கும்? ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்னது? வருவாய் பற்றாக்குறை. ஸோ வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது இங்கிலீஷ்ல என்ன எழுதுவீங்க? என்னது வருவாய்? என்னது? ரெவன்யூ பற்றாக்குறைக்கு டெபிசிட். ஏற்கனவே வார்த்தை பார்த்துருப்பீங்களா? டெபிசிட் அப்படின்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ரெவன்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை. வருவாயிலே பற்றாக்குறை இருக்கு. சரியா? ஸோ அந்த வருவாய் பற்றாக்குறைன்னா என்ன மீனிங்? ஒரு வருவாய் நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு அதுக்கப்புறம் செலவாகும். இப்போ வரவுக்கும் செலவுக்கும் என்ன இருக்குது? வரவு செலவுக்கு எது அதிகமா இருக்கும்? வரவு வருதுப்பா. அதாவது என்ன பண்றோம்? வரவு இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுருக்கோம். எது அதிகமா இருக்கும்? வரவு அதிகமா இருந்து செலவு கம்மியா இருந்தா இது பேர் என்ன சொல்லிருக்கோம்? ஏற்கனவே இந்த மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டிருந்தா இது பேர் என்னது? வரவு அதிகமா இருந்து செலவு கம்மியா இருந்தா உபரி அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த உபரியிலே வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன பிரிச்சிருப்பாங்க? உபரியிலே பற்றாக்குறையில் 2ஆ பிரிச்சிருப்போம். பாருங்க லாஸ்ட் இருக்கிறது பற்றாக்குறையில, அதாவது சமமா இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வரவு செலவு ரெண்டு சமமா இருந்தா சமமான வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சமமற்ற அப்படின்றதுல அதுதான் 2 டிவிஷன் வரும். ஒன்று வரவு அதிகமா இருந்தா அது பேர் உபரி, செலவு அதிகமா இருந்தா அது வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது வருவாய் வந்து கம்மியா இருக்கும், செலவு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வருவாய் அப்புறமா எழுதிக்கிங்க சொல்றப்ப ஃபர்ஸ்ட் டாபிக்கே கவனிச்சுக்கணும். வருவாய் அதிகமா இருந்து வருவாய் கம்மியா இருந்து செலவு அதிகமா இருந்தா ஆக்சுவலா இந்த டாபிக்கு இந்த மாதிரி சார்ட் போட்டீங்கன்னா சரியா? வருவாய் பற்றாக்குறைன்னா என்ன? வருவாய் கம்மியா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு. ஸோ இது இந்த இடத்துல இது தேவையில்லை. வரவு செலவு அப்படின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணணும், டேரக்டா இது யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னது? செகண்ட் வந்து பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்றது எது சொல்லுவோம்? பட்ஜெட் அப்படின்னா என்னது? வரவு செலவு திட்டமே வச்சுக்கலாம். வரவு செலவு பற்றாக்குறை. பட்ஜெட் போடுறாங்க இல்லையா? பட்ஜெட் பத்தி ஏற்கனவே பார்த்தோம்ல. பட்ஜெட் சொல்லக்கூடிய ஆர்டிகல் மத்தியத்துல பட்ஜெட் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 112, மாநிலத்துல 2 டைம் கூட ஏற்கனவே இந்த ஆர்டிகல் பத்தி பார்த்தோம். சரியா? இந்த பட்ஜெட் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறையில வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம், வித்தியாசத்துக்கு என்ன பேரு? வரவு செலவு பற்றாக்குறை. இதுல வந்து வரவு கம்மியா இருந்து செலவு அதிகமா இருந்தா இது வந்து பற்றாக்குறைக்கு கீழே வரும். புரியுதுல? வரவு அப்படின்றதுல இது என்னென்னலாம் வரும்? வருவாய் மட்டும் வராது. நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வீடு எடுத்துக்குவோம், டேரக்டா வீடு எடுத்துக்குவோம், வீட்டுல நம்ம ஒருத்தர் சமாளிக்கிறோம், அந்த சமாளிக்கிறத வச்சு ஒரு செலவு பண்றோம். அப்போ சமாளிக்கிறது கம்மியா இருக்கு, செலவு அதிகமாக இருந்தா நம்ம கிட்ட வருவாய் பற்றாக்குறை. வீட்டை யோசிச்சு பாருங்க. இப்போ பட்ஜெட் போடுறோம் ஒரு மந்த்துக்கு. இப்போ பட்ஜெட் போடுறப்ப 3000 தான் சமாளிக்கிறோம், 5000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ 2000 ரூபாய் கடன் வாங்கி பட்ஜெட் போகும். ஸோ அப்போ 5000 அப்படின்றது வரவு, கடன் வாங்கி சேர்த்து. புரியுதுல? 5000 அப்படின்றது வரவு, கடன் வாங்கி சேர்த்து. சரியா? செலவு 6000 கூட ஆகலாம்.
பற்றாக்குறை இருக்கு. ஸோ இதுதான் நடக்குது இந்தியாவில். இந்தியாவுடைய டோட்டல் இன்கம் ஒரு 3000 வச்சுக்கோம். நம்ம வேர்ல்ட் பேங்க்ல அங்கே கடன் வாங்குறது ஒரு 2000 வாங்கினாலையும் ஃபைனலாக டேலி பண்ணுறப்ப மறுபடியும் செலவு வந்து அதிகமாக இருக்கு. எதிர்பாராத செலவுகள், சமாளிக்க முடியாத செலவுகள், கொரோனா நிதி அந்த மாதிரி, இப்போ ட்ரெயின் எதுவும் ஓடல, எல்லாம் நிற்குது, எதுலையுமே ஃபண்டு ஜென்ரேட் ஆகல, கடன் வாங்கி நம்ம என்ன பண்ண முடியல, செலவை டேலி பண்ணணும். இதுக்கு பேர் என்னது? வரவு செலவு பற்றாக்குறை. சரியா புரியுதுல? மீனிங் புரியுது? ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்ன புரியுதுல? இதுல கடன் வாங்கினது எல்லாமே உள்ள சேர்ந்துக்கும். இங்க வந்து மொத்த வருவாய்னா வருவாய் மட்டும்தான், யாருமே வாங்குறதுலாம் இதுல உள்ள சேர்க்கக்கூடாது. வருவாய் வந்த வருவாய்க்கும் செலவுக்கும் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் வருவாய் பற்றாக்குறை. வரவு செலவு அப்படின்னா அது டைரக்டா இதுதான் பட்ஜெட் பிரசன்ட் பண்றது. சரியா? சோ வரவு செலவு அப்படின்றது என்னன்னா இதுக்கு பேரு பட்ஜெட். ஆண்டு என்ன பேரு? ஆண்டு நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆண்டு நிதிநிலை அறிக்கை தான் இருக்கு. ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசத்துல மத்திய நிதியமைச்சர் மத்திய பார்லிமெண்ட்லயும் மாநில நிதியமைச்சர் சட்டசபையிலையும் பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? சோ அந்த டிஃபரன்ஸ் என்ன வருது? அவங்க அதுல கடவானதெல்லாம் அதுல இருக்கும். சரியா? கடவானதெல்லாம் இருக்கும் அதுல. சோ மூணாவது என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறை. சோ இதுதான் ஆக்சுவலா உண்மையான பற்றாக்குறை என்னவோ அதை காட்டும். நிதி பற்றாக்குறை, இப்ப நாட்டுக்கு நிதி பற்றாக்குறை எப்படி கண்டுபிடிக்கும்? இப்ப இது பார்த்தாச்சு, இதை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நிதி பற்றாக்குறை அப்படின்றது எதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லு பார்க்கலாம். யாராவது இந்த ஐடியா பண்ணுங்க பார்க்கலாம். நிதி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. ஸோ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இதுல வந்து நம்மளுடைய வருமானம் வந்து 3000 இருக்கு, செலவு 4000 ஆகுது அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ? 1000 ரூபாய் வருவாய் பற்றாக்குறை 1000. சரி, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க பட்ஜெட்ல நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி வருமானம் நம்மகிட்ட 3000 இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? ஒரு 2000 என்ன பண்ணிட்டோம்? கடன் வாங்கியாச்சு. நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? 5000 இருக்கு. ஆனா செலவு வந்து 5500 ஆகுதுன்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ பற்றாக்குறை எவ்வளோ? வரவு செலவு பற்றாக்குறை எவ்வளோ? பற்றாக்குறை எவ்வளோ? பற்றாக்குறை எவ்வளோ? 500 ரூபாய் பற்றாக்குறை இருக்கு. சரியா? சோ இங்க வரும் ஆக்சுவலா நிதி பற்றாக்குறை எவ்வளோ? சோ நம்ம கிட்ட சோ நம்ம கிட்ட நிதி, நம்ம வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். 3000 சம்பாதிக்கிறோம், 4000 செலவாச்சுன்னா நம்ம கிட்ட 1000 ரூபாய் பற்றாக்குறை இருக்கு. பட்ஜெட்ல போடுறப்ப கடனெல்லாம் வாங்கி வீட்டை ரன் பண்ணணும், 5000 ரூபாய் செலவு பண்ணணும் முடிவு பண்ணி அந்த மந்த் ரன் பண்றோம், 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்ப அந்த மந்தோட பற்றாக்குறை வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாம நோட் பண்ணிக்கிறோம். ஆனா கடன் வாங்கினது விட்டுட்டோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாம அதுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு ஒரு நாள் உட்காந்து வீட்டுல இருக்கிறவங்களாம் உட்காந்து உண்மையா நம்ம வீட்டுக்கு என்னதான் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நிதி எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அந்த கடனையும் எடுத்துக்கணும். அது போக அந்த 500 ரூபாய் போச்சு இல்லையா எக்ஸ்ட்ரா, அதையும் எடுத்துக்கணும். அப்ப இங்க எவ்வளவு வருது? 2500 ரூபாய் வந்து நிதி பற்றாக்குறை. சரியா? சோ அப்ப நிதி பற்றாக்குறைக்கு என்ன டெஃபினிஷனா இருக்கும்? வருவாய் அதாவது வரவு செலவு ரெண்டுக்கும் டிஃபரண்ட் தான். நம்ம என்ன சொல்லிட்டோம்? வரவு செலவு ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இங்க என்ன சொல்லிட்டோம்? பற்றாக்குறைன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த வரவுல எதை விட்டுறணும்? வரவுல என்ன விட்டுறணும்? கழிச்சிடணும். கடன் வாங்குறத கழிச்சிடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல இருந்து என்ன பண்றது? நம்ம கடன் மட்டும் அதர் வருமானத்துல வந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம வரவுல இருந்து கழிச்சிடணும். ஓகேவா? நிதி பற்றாக்குறை என்னன்னு புரியுதுல? ஆக்சுவலா இதுல இருந்து நிறைய டைம் क्वेश्चंस கேக்குறாங்க. நிதி பற்றாக்குறை அப்படின்றதுல நிறைய டைம் क्वेश्चन கேக்குறாங்க. நிதி பற்றாக்குறைனா உண்மையா என்ன, நம்ம வீட்டுல என்ன பற்றாக்குறை இருக்கு, பினான்சியலா என்ன பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஜெனரலா நார்மலா வரவு செலவுக்கு இடைப்பட்ட பற்றாக்குறையை பார்க்கறது பட்ஜெட் சம்பந்தமா இருக்கக்கூடிய, அதுல கடன் எல்லாம் வந்துடும். இதுல வந்து நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். சரியா? புரியுதுல்ல? சோ இது போக இன்னும் ஒண்ணு இருக்கு, லாஸ்ட் ஒண்ணு, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதன்மை பற்றாக்குறை. சோ இது எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷோட இதுல நோட் பண்ணிக்கணும். இது வந்து என்னது? இது ஆக்சுவலா இதுதான் என்னது? பிஸ்கல் டெபிசிட். இது பிரைமரி டெபிசிட். சோ இப்போ நம்ம நிதி பற்றாக்குறை 2500 பார்த்தோம். இந்த 2000 கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, 2000 கடன் வாங்கிட்டோம் இல்லையா, இந்த 2000 கடன் வாங்கினது அந்த மந்த் ரன் பண்றதுக்கு மட்டும் கடன் வாங்கியிருக்குமா, இல்ல யாருக்காவது வட்டி கொடுக்கறதுலாம் சேர்த்து கடன் வாங்கியிருக்குமா? எல்லா செலவும் சேர்த்து தான் கடன் வாங்குவோம். அதாவது வட்டி இந்த 2000த்துல என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, போன மாசம் ஒரு 2000 வாங்கியிருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2000 நான் கடன் வாங்குறேன், அந்த மந்த் ரன் பண்ணும். ஆனா ஏற்கனவே நான் கடன் வாங்கி தான் ரன் பண்ணியிருக்கேன் போன மாசத்தையும். அப்ப அந்த மாசத்துக்கு வட்டி கொடுக்கணும் இல்லையா, அப்ப அந்த வட்டி இந்த கடன்ல சேருது.
புரியுதுல்ல? சோ இந்த வட்டி இல்லாம ஒரு பற்றாக்குறையை வீட்டுல டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் முதன்மை பற்றாக்குறை. நம்ம வட்டியும் கொடுக்காம கடனும் கொடுக்காம நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு டிசைட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரைமரி டெபிசிட். எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். வட்டி இல்லாம அந்த மாசத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ வட்டி இல்லாம இருந்ததுதான் இந்த சப்போஸ் இந்த 500 ரூபாய் டெபிசிட்ஸ் வந்திருக்காரு, 500 ரூபாய் வட்டி கூட போற மாதிரி இருக்கும். சரியா? சோ இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல எப்படி வரும்? அதாவது இந்த இடத்துல எதை ஆட் பண்ணிக்கணும்? முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது என்ன அப்படின்னா, சரி இங்க இருந்தே வரும். நிதி பற்றாக்குறைன்றது புரியுதா? நிதி பற்றாக்குறை அப்படின்றது 3000 இருக்கு, 2000 வாங்கிட்டு 5000 வந்துருச்சு, அதுல ஒரு டெபிசியன்சி வந்துருச்சு. அப்ப நமக்கு வந்து நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு? நமக்கு 2500 ரூபாய் இருக்கு. சரியா? முதன்மை பற்றாக்குறைன்றது என்ன அப்படின்னா, நாம இந்த 2000 வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த மந்த் ரன் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. ப்ரீவியஸா ஒரு மந்த் இருக்கு இல்லையா, அந்த மந்த்துக்கு நம்ம ஒரு கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு நான் வட்டி கட்டணும். அதுக்கு எங்க போறது? அதுக்கு வேணும் வட்டி. இப்போ நிறைய பேர் வட்டி கொடுக்கறதுக்காகவே கடன் வாங்கிட்டு இருக்காங்க. வீட்லயே ஊர்லயே பார்த்திருப்பேன். ஆக்சுவலா அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே 1 லட்சம் எப்பயாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு வட்டி கட்டியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலா அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரைமரி டெபிசிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்காது. வர வருமானமும் வரவு செலவும் கரெக்டா இருக்கும். ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த்துக்கு 3000 ரூபாய் டேலி ஆகும். பட் ஆனா 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த கடன் டேலி பண்றதுக்கு திருப்பி பக்கத்துல ஒரு 3000 வாங்குவாங்க, 6000 ஆகும், திருப்பி போயிட்டே இருக்கும். பிரைமரி டெபிசிட் முதன்மை பற்றாக்குறைன்றது இல்லாம இருக்கும். அது முதன்மை பற்றாக்குறை என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்றது தான் இந்த டாபிக். சரியா? அப்ப இந்த பணம்ன்றது, இந்த 2000ன்றது ப்ரீவியஸா வாங்கியிருக்கிற கடனை கொடுக்கக்கூடிய வட்டி. அதாவது இந்த முதன்மை பற்றாக்குறையில் நம்ம எது மெயினா எடுத்துக்கிறோம்னா வட்டி. சரியா? அதாவது நிதி பற்றாக்குறையில இருந்து எதை கழிச்சுட்டா வந்துருவாங்க? வட்டி கழிச்சுட்டா வந்துருமா? சோ அதுல இருந்து வட்டி எவ்வளவு கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா எவ்வளவு நமக்கு பிரச்சனை. அதாவது நிதி பற்றாக்குறைன்றது எவ்வளவு அமௌண்ட் வருது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2500 ரூபாய் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டோம். வட்டி நான் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களேன். நிதி பற்றாக்குறை எங்க வீட்டுல வந்து நிதி பற்றாக்குறை 2500 ரூபாய் பா, இந்த கான்செப்ட் படி. சரியா? அந்த 2000 பிளஸ் பற்றாக்குறை வந்து 500, இந்த கான்செப்ட் பண்ணி நிதி பற்றாக்குறை 2500 ரூபாய். நான் ஒரு வட்டி கொடுத்துருப்பேன் இல்லையா, அது 500 ரூபாய் மாசம் கொடுத்து வந்துடுறேன் இல்லையா, அந்த 500 ரூபாய் நான் கழிச்சிட்டேன். அப்ப ஆக்சுவலான வீட்டுல இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2000 மட்டும் தான் இருக்கு. 500 ரூபாய் எதுக்காக நான் வாங்கிட்டு இருக்கேன்? ஒரு மாசமும் கடனுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த இடத்துல வாங்கினா 2000 சொல்லும். சரி, மொத்தமா வந்து ஃபைனல் ரிசல்ட் வேற, இந்த இடத்துல வாங்க 2000 ரூபாய் சொல்லும். ஓகேவா? சோ அப்ப வருவாய் பற்றாக்குறை என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாய்ன்றது வரக்கூடிய வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது அதிகமா இருந்தா உபரியில் வச்சுக்கலாம், கம்மியா இருந்தா பற்றாக்குறையில் வச்சுக்கலாம். அது எப்படி இருந்தாலும். செகண்ட் டாபிக் வரவு செலவு பற்றாக்குறை, பட்ஜெட் டைரக்டாவே. அதுல எல்லாமே வந்துடும். கடன் வாங்கி உள்ள சேர்த்துக்குவோம், வட்டி கொடுக்குற பணம் மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பட்ஜெட் போடுவோம். அப்பயுமே பற்றாக்குறை வரும் சில டைம். சரியா? சோ அப்ப மூணாவது நிதி பற்றாக்குறைன்றது வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா அந்த வரவுல எதை எடுத்துக்கூடாது? கடன் வாங்கத்தை எடுத்துக்கூடாது. சோ அப்பதான் கரெக்டா தெரியும். சரியா? அடுத்தது லாஸ்டா இருக்குது முதன்மை பற்றாக்குறையில நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டியை கழிச்சது. ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? 4 பற்றாக்குறைக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுதா? சரி, எழுது. பற்றாக்குறை வகைகள், வரவு செலவுக்கு பற்றாக்குறை வகைகள் போட்டு 4 எழுது. டைமல் பற்றாக்குறை வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் வருவாய் பற்றாக்குறை, செகண்ட் ஒன் வரவு செலவு பற்றாக்குறை, தேர்டு நிதி பற்றாக்குறை, ஃபோர்த்து முதன்மை பற்றாக்குறை. பற்றாக்குறையின் வகைகள். முதன்மை பற்றாக்குறை இங்கிலீஷ்ல ரெவென்யூ டெபிசிட், இங்க பட்ஜெட் டெபிசிட், அங்க பிஸ்கல் டெபிசிட், இங்க பிரைமரி டெபிசிட். பக்கத்துல வார்த்தை எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுது, வருவாய் பற்றாக்குறை எழுது. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அது 4 எழுதி அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அதை எடுத்து. ரெவென்யூ டெபிசிட் வருவாய் துறை எழுதிருப்பாங்களா? அங்கங்க வண்டிங்கெல்லாம் ஓட்டிருப்பாங்களா? ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வருவாய் பற்றாக்குறை டெஃபினேஷன் மாதிரி எழுதிங்க, கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம். சொல்லிட்டா அரசின்
ஏற்கனவே சொன்னாதான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுறீங்க, அவ்வளவுதான். அரசின் வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை எனப்படும். இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட், இதில் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. முக்கியமான பாயிண்ட், இதில் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. ஸோ மூலதன வரவு மூலதன செலவு எங்க வந்துடும்? எந்த டி கீழே வரணும்? வரவு செலவு பட்ஜெட் கீழே போயிடுமா? மூலதன வரவு மூலதன செலவுன்றது ஆட்டோமேட்டிக்கா பட்ஜெட் கீழே போயிடும். மூலதன வரவு, இதில் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதை விட குறைவாக உள்ளதை காட்டுவதாகும். வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதை விட குறைவாக உள்ளதை காட்டுவதாகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது கவர்மெண்ட் சப்போஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த இதுவுமே இல்லை, கொரோனால எல்லாமே பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? பஸ் ஓடாது, எதுவுமே நடக்காது, எந்த டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்கல அப்படின்னா இன்கம் எதுவுமே வராது. சரியா? ஸோ அப்போ ஒயின் ஷாப்பை மூடனா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் என்னது? ஒயின் ஷாப்ல இருந்தால் இன்கமே வருது. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை டிசைட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. சரி, அதுலேருந்து தான் வருமானம் இருக்குது. அதை வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ரன் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த டி வரவு செலவு. சரி, அந்த ஒரு இது மாதிரி போட்டுக்கிறீங்களா? அந்த பாக்ஸ் மாதிரி போட்டதை போட்டுக்கங்க. வருவாய் பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு, நாங்கள் எழுதிக்கிறது தான் எழுதுங்க. வருவாய் பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெவென்யூ டெபிசிட் இங்கிலீஷில் எழுதிங்க. ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை ஆர்டி அப்படின்னு வேணா பிராக்கெட்டில் போடுங்க. தமிழ் எழுதினாலே பிராக்கெட்டில் ஆர்டின்னு போடுங்க. ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு மொத்த செலவினம் மைனஸ் மொத்த வரவு. 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 இந்த மாதிரி இருக்கிறது ஜீரோவோட அதிகமாக இருந்தால் அது வந்து பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆர்இ அப்படின்னு என்னது? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது என்னது? வருவாய் செலவு. ரெவென்யூ ரிசிப்ட் வரவு, இங்க தமிழ்லையும் கீழே எழுதிக்கங்க. வருவாய் வரவு, இது வருவாய் செலவு. வருவாய் செலவு மைனஸ் வருவாய் வரவு. வருவாய் செலவு மைனஸ் வருவாய் வரவு. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து ஜீரோட அதிகமாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். ரெவென்யூ ரெசிப்ட் மைனஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட். ஆர்இ மைனஸ் ஆர்ஆர் எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அது வந்து பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். அது வந்து பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. அதாவது பாக்ஸ் கூட போடுங்க. வருவாய் பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு போட்டு மொத்த வருவாய் செலவினம்
மைனஸ் மொத்த வருவாய் வரவு எழுதிருக்கீங்களா? அப்படி எழுதிட்டீங்களா? அதை ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு பேசுறது கேட்கலன்னா மட்டும் அந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கோ. கேக்குதுன்னா சரி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வருவாய் பற்றாக்குறை, அந்த பாக்ஸ். செகண்ட் வரவு செலவு பற்றாக்குறை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அடுத்து எழுதிங்க. இந்த நாலு எதையும் தனித்தனியாக எழுதணும், அவ்வளோதான். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியே வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆகும். வருவாய் மற்றும் மூலதன கணக்குகளின் மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆகும். இங்க மூலதனம் ஆட் ஆகுது, அங்க ஃபர்ஸ்ட் இதுல மூலதன வரவுகள் ஆட் ஆகல. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துங்க. மூலதனம் அங்கே ஆட் ஆகல, மூலதன வரவு செலவு இங்கே ஆட் ஆகுது. சரியா? அடுத்தது அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஈக்குவல் டு மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. வரவு செலவு திட்டம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டைரக்டாவே பட்ஜெட் இல்லை. அப்போ டோட்டல் இங்கிலீஷில் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். டிஇ மைனஸ் டிஆர். டிஇ மைனஸ் டிஆர். அதாவது இந்த இடத்துல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அதில் வரவா சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட். டிஆர் மைனஸ் மொத்த வரவா மொத்த செலவா? மொத்த செலவு மொத்த அப்படியே இங்கிலீஷ்ல தமிழ்ல மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு அப்படியே இருக்கு. இங்கிலீஷ்ல கீழே வேணா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். அதுதான் என்ன பேர்? அதுக்கு டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவோட அதிகமாக இருந்தா, அதாவது இங்க போட்டிருக்க மாதிரி போடும். கிட்டத்தட்ட ஜீரோவா இருந்தா அது வந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. ஜீரோவோட அதிகமாக இருக்கு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜீரோவோட அதிகமாக இருக்கு, ஒன்று இருந்தால் கூட என்ன அர்த்தம்? பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. சரி, அடுத்துட்டீங்க நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கும் அரசின் அங்காடி கடன்களும் மற்றும் ஏனைய பொறுப்புகளும் அப்படிங்க. ஏனைய பொறுப்புலாம் மற்ற டாக்குமெண்ட் மூலிமா கவர்மெண்ட் கிடைக்கிற பணம். அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும்
பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் பொருள். பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம். அது கீழே அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டீங்கனாலே பரவாயில்ல. பாக்ஸ் மாதிரி கீழே பாக்ஸ் போடுங்க, அப்பதான் புரியும். இப்போ சொல்றது பாக்ஸ் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா புரியும். எழுதுங்க, பாக்ஸ் போடுங்க. நிதி பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை ஈக்குவல் டு மொத்த செலவு மைனஸ் நிதி பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. மொத்த வரவுல பிராக்கெட்ல கடன்கள் நீங்களாக, கடன்கள் நீங்களாக இல்ல கடன்கள் தவிர, கடன்கள் தவிர. அது ஒரு பாக்ஸ் போடுங்க, அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. அந்த இப்போ எழுதுன மொத்தத்துக்கு ஒரு பாக்ஸ், டேபிள் ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இதை படிச்சா புரியுதா? இங்கிலீஷ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க. இங்கிலீஷ் fiscal deficit is equal to fiscal deficit is equal to total expenditure minus total receipt. Fiscal deficit is equal to total expenditure minus total receipt excluding borrowing. Excluding borrowing. Borrowing is தவிர. இப்போ இந்த புரியுதா? நிதி பற்றாக்குறை வேர்டிங் புரியுதா? நிதி பற்றாக்குறை, பட்ஜெட் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை ஈஸியாக தான் இருக்கும், டைரக்டாக இருக்கும். பட்ஜெட் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை டைரக்டாக இருக்கும். நிதி பற்றாக்குறையும் முதன்மை பற்றாக்குறை மட்டும் தான் கொஞ்சம் உள்ளார இருக்கும். கடன் வாங்கினதெல்லாம் வரக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள் தான். ஸ்கேலுங்க. எனவே நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அதிகமாக இருக்கும். எனவே நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். क्वेश्चन ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல கேட்கலாம். நிதி பற்றாக்குறை என்பது எப்படி இருக்கும்? வரவு செலவு பற்றாக்குறை எப்படி இருக்கும்? நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். கீழே பிப்ரவரி 2021 படி, பிப்ரவரி 2021 படி நிதி பற்றாக்குறை, இந்தியாவின் நிதி பற்றாக்குறை 9.5% of GDP, 9.5% GDP, 9.5% GDP. ஸோ இதை பற்றிலாம் பார்க்கலாம். இன்னும் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அதெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி லைனாக பார்ப்போம். ஓரளவுக்கு முக்கியமான ஏரியாலாம் அப்படி கவர் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இந்த மாதிரி ஏரியா இருக்கு. அதெல்லாம் அடுத்தது கிளாஸ் அப்படியே பார்க்கலாம். ஸோ 9.5% ஆஃப் ஜிடிபி. ஸோ அடுத்தது லாஸ்ட் திங், முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டெபிசிட். முதன்மை பற்றாக்குறை இங்கிலீஷ்ல பிரைமரி டெபிசிட். முதன்மை பற்றாக்குறையானது நிதி பற்றாக்குறையிலிருந்து வட்டி செலுத்துதலை முதன்மை பற்றாக்குறையானது நிதி பற்றாக்குறையிலிருந்து வட்டி செலுத்துதலை கழித்த பின் உள்ள பற்றாக்குறை ஆகும். ஸோ இந்த வட்டி செலுத்துதல்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வட்டி செலுத்துதல் வந்து இல்லாம இருந்தால் தான் அது வந்து முதன்மை பற்றாக்குறை. சரியா? ஸோ அடுத்த பாயிண்ட், இது அரசின் உண்மை சுமையை காட்டும். எந்த பற்றாக்குறை அரசின் உண்மை சுமையை காட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு பாயிண்ட்மே முக்கியம் தான். இது அரசின் உண்மை சுமையை காட்டும். அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுமா? முதன்மை பற்றாக்குறை என்பது அரசின் கடனுக்கான
முதன்மை பற்றாக்குறை என்பது அரசின் கடனுக்கான முதன்மை பற்றாக்குறை என்பது அரசின் கடனுக்கான குறிப்பாக வட்டி செலுத்துதலுக்கான தேவையை குறிக்கும். வட்டி செலுத்துதலுக்கான தேவையை குறிக்கும். முதன்மை பற்றாக்குறை என்பது அரசின் கடனுக்கான குறிப்பாக வட்டி செலுத்துதலுக்கான தேவையை குறிக்கும். வட்டி செலுத்துதலுக்கான தேவையை குறிக்கும். இப்ப நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்குமா, முதன்மை பற்றாக்குறை அதிகமா இருக்குமா? முதன்மை பற்றாக்குறை அதிகமா இருக்குமா, நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்குமா? முதன்மை பற்றாக்குறை அதிகமா இருக்கும். போர்டுல எழுதி வச்சிருக்காங்க நேராவே. இந்த போர்டுல எழுதி வச்சிருக்க எக்ஸாம்பிள் போட்டு எல்லாமே அமௌண்ட் வைஸா எழுதிருக்கோம். முதன்மை பற்றாக்குறை அதிகமா இருக்கா, நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்கா? நிதி பற்றாக்குறை தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நிதி பற்றாக்குறைன்றது நான் சொல்லிட்டே ஏற்கனவே கடன் வாங்குறதுக்கு வட்டியும் கொடுக்கணும். முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது, அதாவது முதன்மை பற்றாக்குறை வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அதனுடைய பற்றாக்குறை மட்டும்தான். ஏதாவது அரிசி வாங்கணுமா, பருப்பு வாங்கணும், அதுக்கு தேவையில்லாத பணம் மட்டும்தான் முதன்மை பற்றாக்குறை எடுத்துப்போம். ஸோ போன மாதம் கடன் வாங்கினது இந்த மாதம் நம்ம திருப்பி தரணும் இல்லை வட்டி தரணும் அப்படின்ற மாதிரி சேர்க்கறதெல்லாம் சரி இல்லை. திருப்பி தரதை பற்றிலாம் இல்லை, இல்லை வட்டி மட்டும் தான் சொல்லணும். பார்த்த வட்டி மட்டும் தான் முக்கியம் இல்லை. சரியா? ஸோ அதனால நிதி பற்றாக்குறை அப்படின்றது அதாவது நிதி பற்றாக்குறைன்றது முதன்மை பற்றாக்குறையை விட அதிகமாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட் கீழே எழுதிங்க. நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறையை விட அதிகமாக இருக்கும். ஸோ கீழே எழுதுங்க. முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு பிரைமரி டெபிசிட். முதன்மை பற்றாக்குறை இஸ் ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். பாக்ஸ் போடுங்க. முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். மைனஸ் வட்டி செலுத்துதல் அதை பாக்ஸ் போடுங்க. ஸோ நீங்கள் வந்து டெஃபரேஷன் மாதிரி படிக்கக்கூடாது. எதுக்காக இது பாக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புரியறதுக்காக தான் எழுதுறது. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறப்ப பாக்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்படியே டக்குன்னு பேப்பர் திருப்பணும். சரி, அதுக்காக தான் தனியாக எழுதி அதனுடைய டெஃபரேஷன் எழுதி தனியாக பாக்ஸ் போடுங்க. சரி, ஸோ இதனால புரியுதுக்கா? இங்கிலீஷில் பிரைமரி டெபிசிட், கீழே ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை பே பண்ணுறது. ஸோ அடுத்த ஹெட்டிங் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு. சரி, இப்போ அடுத்த ஹெட்டிங் போயிட்டோம். இப்போ மெயின் ஏரியா என்னது? ரெண்டு மெயின் ஏரியா, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ரெண்டு தான் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா எக்கனாமிக்ஸில். அந்த ரெண்டு ஏரியாவும் மேக்ஸிமம் முடிச்சாது. இதுக்கப்புறம் வர டாபிக்லாம் ரொம்ப ஈஸியாக போகும். நிறைய கான்செப்ட் ஓரியன்டாக இருக்காது. இது வரைக்கும் பார்த்ததுல அதாவது இதெல்லாம் மேஜராக கான்செப்ட் பார்த்தோம்னா ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், இப்போ இந்த மாதிரி டெபிசிட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய பார்த்து போயிருக்கு இந்த மாதிரி கிளாஸஸ். இதுக்கப்புறம் வர்றது டேரெக்டாக ஓரளவுக்கு சொன்னாலே புரியும். அந்த மாதிரி வரும். சரியா? சின்ன சின்னது மட்டும் தான் புரியாது. அது அப்பப்போ பார்த்துக்கலாம், அந்த பிரச்சனை. சரி, ஹெட்டிங் எழுதிங்க. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு. சிலபஸ்ல ஹெட்டிங் பார்த்தோம்ல, ரெண்டு மூணா பிரிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸ்ல. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வரவங்க இருந்தீங்கன்னா கரெக்டா தெரியும். சிலபஸ் எழுதி அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் போயிருக்கும். செகண்ட் சிலபஸ் இருக்கக்கூடிய செகண்ட் சப்ஜெக்டிங்ல 4வது லைனா 3வது லைனா வந்து, அதாவது 3 லைன் இருக்கும். அது 4வது டாபிக் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம். சிலபஸ் யாராவது எழுதிருக்கீங்களா? முன்னாடி இப்போ சிலபஸ் படிங்க. ஆர்பிஐ நிதி மூலதன ஆக்கம் உருவாக்கம், ஆர்பிஐ பணக் கொள்கை, நிதி கொள்கை, நிதி. இப்போ வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே மூலதன பங்கீடு அப்படின்ற ஹெட்டிங் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நிதி குழுவா. டைம் இருந்தா இன்னைக்கு அதே நிதி குழுவையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்கா, அதோட அந்த டாபிக் முடியுதா, அந்த யூனிட் முடியுது. சரி, அப்போ எக்கனாமிக்ஸ் 3 சப்டிவிஷன்ல 2 சப்டிவிஷன் முடியுது. அப்போ கிட்டத்தட்ட நியர்லி 60% மேல ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய
பொருளாதாரத்தோட இயல்புகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன்னா அதில் தான் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி என்என்பி எடுத்தோடனே அதை சொன்னால் இதாகும் அப்படின்ட்டு தான் அதை விட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் கிளாஸில் 5 ஆண்டு திட்டங்கள்ல தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் இருக்கும், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். எடுத்தோடனே அதை சொல்லியிருந்தா எக்கனாமிக்ஸே பிடிக்காமல் போயிருக்கும். ஸோ அதனால தான் அதை வேணாம், அது பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படின்னு நிறுத்தினாங்க. எக்கனாமிக்ஸோட பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் இயல்பு எல்லாமே வரும். சரியா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஹெட்டிங்க. அது இப்போ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், இனிமேல் நடத்தினா அது ஓரளவுக்கு புரியும், ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு கிட்டத்தட்ட என்னது இது பாலிட்டி. கிட்டத்தட்ட இது என்ன சப்ஜெக்ட்? பாலிட்டி. பாலிட்டி இது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சார், இப்போ அதுதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு. இது அடுத்த சப்ஹெட்டிங். இப்போ மத்திய மாநில அரசு இப்போ நீங்க எது பார்த்துருப்பீங்க? என்னது? ஷெட்யூல், அட்டவணை பார்த்துருப்பீங்க. மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை. மத்திய அரசு மாநில அரசு, இது மத்திய அரசுக்கு என்ன இருக்கும், மாநில அரசு என்ன இருக்கும், அது அதை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுல இருக்கு? அட்டவணை எத்தனாவது அட்டவணை? ஸோ 7வது அட்டவணையில மத்திய அரசுக்கு என்ன மாநில அரசுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ 1950ல மத்திய அரசு, அதுக்கப்புறம் மாநிலம், அதுக்கப்புறம் இது பொதுவானது. ஸோ என்னென்ன லிஸ்ட்? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா சென்ட்ரல், ஸ்டேட், கன்கரண்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இப்போ பட்டியல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, அதனால எல்லாம் அமைதியா இருக்கீங்க, வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. ஸோ மத்திய அரசுன்ற மத்திய பட்டியல் சொதான் பிரச்சனையோ, அப்பதான் வார்த்தை கண்டுபிடிக்கிறோம். சரி, ஓகே. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இந்த மாதிரி 3ஆ பிரிக்கும். அதாவது சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3ஆ பிரிக்கிறாங்க. 1950ல ஸ்டார்டிங்ல எத்தனை இருக்குது நீங்க தான் சொல்லுங்க. ஸோ இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வு கிட்டத்தட்ட பாலிட்டி தான். இதுல இருந்து எப்பயுமே கொஸ்டின் கேட்பாங்க. மத்திய அரசு விதிச்சு மத்திய அரசை கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்குறது என்ன ஆர்டிகல்? போன டைம் குரூப் 4 கொஸ்டின். மத்திய அரசு விதிச்சு மாநில அரசு கலெக்ட் பண்ணா என்ன ஆர்டிகல்? அது குரூப் 2 கொஸ்டின். இதுல வந்து ஆர்டிகல் டைரக்டா ஆர்டிகல் நீங்க பாலிட்டின்னு எடுக்க கூடாது, கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டிங் நமக்கு இருக்கு சிலபஸ்ல. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு. இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல் மொத்தம் 3 ஆர்டிகல் இருக்கு. 3 ஆர்டிகலுமே ரிப்பீட்டடா கேட்கறாங்க இந்த கொஸ்டின். ஆர்டிகல்ல கேட்கறாங்க. சரியா? ஸோ ஆர்டிகல் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டிகல் நான் சொன்னேன் இல்லையா, 3 ஆர்டிகல் யாராவது படிச்சிருக்கீங்களா? மத்திய அரசு விதித்து மத்திய அரசை வசூல் பண்ணி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறது ஆர்டிகல் 280. என்னது 280? என்ன சொல்லுது 280? ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது? எதை பத்தி பேசுது? 280 தப்பு. 280 ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆர்டிகல் 280. நிதிக்குழு பிரிச்சுதான் நிதிக்குழு கொடுக்குது, பட் பிரிச்சு கொடுக்கறது ஆர்டிகல் இருக்கு. எப்பவுமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த ஆன்சர் கிடையாது, சூஸ் த 4 ஆன்சர்ல மிக சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா 4வது ஆன்சர் தெரியலன்னா இ ஆப்ஷன் கூட போடுவோம். பட் ஆனா எக்ஸாக்டா 280 கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. 280 வந்து அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன்ல எல்லா ஆர்டிகலுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். அந்த ஆளுநர்னா அது கீழே வரது எல்லாமே மேட்ச் ஆகும். ஆளுநர் சம்பந்தமா எல்லாமே மேட்ச் ஆகும். சரியா? ஸோ எக்ஸாக்டா பிரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன அது? அப்ப ஏன் வந்து மத்திய அரசு விதிச்சு மத்திய அரசு பிரிச்சு கொடுக்குற ஆர்டிகல், மத்திய அரசு விதித்து மாநிலங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல், மத்திய அரசு விதித்து யூனியன் பிரதேசம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஆர்டிகல், தனித்தனியா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் பாகுபடுத்த கூடாது, ஆண் பெண் சமம், அதுக்கு ஒவ்வொரு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி ஆர்டிகல் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆர்டிகல் படிச்சுதான் ஆகணும். இந்த ஹெட்டிங் இருக்கிறதுனால அது வந்து கொஸ்டின்ஸ் வரும். இதை பாலிட்டியில இந்த இடத்துல ஆர்டிகல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க.
ஆர்டிகல் வந்து 280 பார்ப்பாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் 280க்குள்ளார 269 270 268 ஆர்டிகல்லாம் பாலிட்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டாங்க. அவன் தப்பா சொல்லுவேன். சப்ஜெக்ட் நான் பாலிட்டி எடுத்தாலே அப்படிதான். பாலிட்டில எது முக்கியம் அப்படிதான் போக முடியும். ஸோ அதனால நிதி பங்கீடு அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ஆர்டிகல்லாம் படிச்சுக்கணும். சரியா? நாம கிட்டத்தட்ட முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட இங்கவே ஒரு 30 ஆர்டிகல் மேல பார்த்துருவோம் அப்ராக்சிமேட்டா. எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா எங்கெங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் கிட்டத்தட்ட ஆர்டிகல் பேஸ்ல லிங்க் ஆகும். வேற எந்த சப்ஜெக்ட் வேற எந்த சப்ஜெக்ட் ஆர்டிகல் பேஸ் லிங்க் ஆகாது. இயர் வைஸ் லிங்க் ஆகும். மாடர்ன் ஹிஸ்டரி இயர் வைஸ் ஏதாவது லிங்க் ஆகும். பட் இங்க ஆர்டிகல் நிறைய லிங்க் ஆகும். சரி, ஓகே. 1950ல எத்தனை பட்டியல்? 97 பாத்துட்டீங்களா? அதுக்குள்ள ஞாபகம் இருக்கா? மாநில பட்டியல் சேர்ந்துச்சா குறைஞ்சிச்சாதான் முக்கியம். 61ல இருந்து 65 தான் சேரல, 66ல இருந்து தான் குறைஞ்சிச்சு. மாநில பட்டியல் 66ல இருந்து 61 குறையும். சரி, இங்க 47ல இருந்து 52 மாறும். இங்க வந்து இப்போ 10% தற்போது 100 இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இது எக்கனாமிக்ஸ்ல மத்திய மாநில அரசு பங்கீடுல எடுத்தோடனே இந்த டாபிக்லாம் சொல்லியிருந்தா உள்ளவே சிலபஸ்குள்ளே போகும். அதான் ஆக்சுவலாக இது சிலபஸ் தான். பங்கீடு அப்படின்னு எப்படி பங்கிடுறாங்க, இப்படிதான் பங்கிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு லிஸ்ட். இதுல என்ன ஸ்கூல் காமர்ஸ் புக் அண்ட் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல ஒரு மேஜர் இம்பார்ட்டன்டா இதுல ஒரு 20 டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா? 20 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ராணுவம், பேங்கிங், தந்தி, தபால்துறை, அந்த மாதிரி ஒரு 20 டிபார்ட்மெண்ட். இதுல மாநிலத்துல என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வேளாண்மை, கல்வியா? கல்வியெல்லாம் இங்க இருக்குமா? அதனாலதான் நீட் எடுத்திருக்காங்க. கல்வி வந்து இங்க போயிடுச்சு. நீட் எக்ஸாம் வேணாம்லாம் சொல்ல முடியாது. நீட் வச்சு எழுதிதான் ஆகணும். வேணாம்னு சொன்னா நமக்கு இது தர மாட்டாங்க டாக்டர் சீட்டு. பொதுப்பட்டியல் இருக்கு கல்வி, எஜுகேஷன் பொதுப்பட்டியல் இருக்கு. மாநில பட்டியல் இருந்தது, இங்க இருந்தது இங்க போயிடுச்சு. இங்க இருந்ததுதான் நம்ம என்ன வேணாலும் போகலாம். நாம என்ன ரூல்ஸ் வேணாலும் நமக்குள்ளே போட்டுக்கலாம். 12th பாஸ் ஆனா போதும், அந்த மார்க் வச்சு சேர்த்துக்கலாம். எல்லாம் எது வேணாலும் பண்ணலாம். இங்க இருக்கிறதுனாலதான் போராட்டம் மட்டும் தான் பண்ண முடியுது தவிர இதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும். சரியா? ஸோ சொல்லுங்க, அது என்ன கேட்டா இதுல என்னென்ன இருக்கு? அதான் வேளாண்மை, விவசாயம், போலீஸ்லாம் நம்ம இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேஜரா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல ஒரு 20 வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 20 நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? உடனே போய் 20 நைட்டா மனப்பாடம் பண்ணுமா அப்படிலாம் தேவையில்லை. எழுதி வைங்க, அப்போ சும்மா பார்த்து பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது மத்திய பட்டியல் சேராது, கீழ்கண்டவற்றில் எது மாநில பட்டியல் இல்லை, கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மாநில பட்டியலை சார்ந்தது, அந்த மாதிரி கொஸ்டின் வரப்ப யூஸ் ஆகும். அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கீழ்கண்டவற்றில் எது மாநில அதாவது மத்திய பட்டியல் சேராது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ரயில்வே கொடுத்துறோம், ராணுவம் கொடுத்துறோம், அட்டாமிக் பவர் ஜெனரேஷன் கொடுத்துறோம், கீழே வந்து விவசாயம் கொடுத்துறோம். எது வந்து மத்திய பட்டியலில் சேராது? விவசாயம் வந்து அந்த மாநிலத்தை பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பிரேமாகும். ஓரளவு நான் படிச்சிருந்தா கண்டுபிடிக்கலாம். சரியா? அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். சரி, எழுதுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக கூட போகிறோம்னு போட்டுக்கங்க. ஸ்டேட்மெண்ட்டாக சரி எழுதிங்க. அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. அவை அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. அவை அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. அவை ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய பட்டியல், 2வது மாநில பட்டியல், செகண்ட் ஒன் மாநில பட்டியல், அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. ஒன்று வந்து மத்திய பட்டியல், 2வது மாநில பட்டியல், 3வது பொதுப்பட்டியல். ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய பட்டியல். மத்திய பட்டியல் ஹெட்டிங் போடுங்க. அந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் போட்டீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சைடில் இடம் இருக்கும் இல்லையா, கேப் கொஞ்சம் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல சின்ன பாக்ஸ் போடுங்க. இங்கே போட்டிருக்க பாக்ஸ் போடுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது தான். பால்ட்டிலையும் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சைடில் போட்டுப்பீங்க சின்னதாக. அந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் எழுதுனீங்களப்பா, அதில் கொஞ்சம் சைடில் இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த பாக்ஸ் போட்டுக்கணும்.
பாக்ஸ் புரியுதா? இந்த மாதிரி பாக்ஸ் 1950 இதெல்லாம் தற்போது இருக்கக்கூடியது இந்த பள்ளியில் 1950 97 66 47 இந்த 100 61 50. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து டெஸ்ட்டுக்கு வந்து பணக்கொள்கை நிதி கொள்கை நோட்ல என்ன இருக்கோ இது வரைக்கும் பணக்கொள்கையில இருந்து நிதி கொள்கை ரெண்டு ஹெட்டிங்ல என்ன நோட்ல இருந்தா எடுப்போம், வேற எங்கேயும் கொஸ்டின் இப்போ எடுக்க போறதில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி வெளியிட்டு கொஞ்சம் எடுத்துருந்தேன். இந்த டைம் வந்து நோட்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதை நோட்டை என் நோட்டை வச்சு நான் எழுதி கொடுத்தேன். பணக்கொள்கை நிதி கொள்கை ரெண்டு ஹெட்டிங்கு, ஆனால் நிறைய இருக்கு. பணக்கொள்கை நிதி கொள்கை ரெண்டு ஹெட்டிங்ல நிறைய இருக்கு. சரியா? அடுத்த டெஸ்ட்ல அந்த ரெண்டு டாபிக் மட்டும் பணக்கொள்கை நிதி கொள்கை. புக்கெல்லாம் எது வேணா நீங்கள் எல்லா புக்கும் நானே கொடுத்துட்டேன், நீங்கள் நோட்டை மட்டும் படித்தா போதும். எக்கனாமிக்ஸ் வேறு எங்கேயும் போய் தேடாது, இருக்கிறத படிக்க போதும். ஸ்கூலில் என்னென்னா அந்த டாபிக் ஓரியன்டாக என்னென்ன புக்கு மேஜர் வேறு வெளியே இருக்கிறது கரண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்து வரேன். நீங்கள் மறுபடியும் வேறு எங்கேயும் போய் தேடாதான், இருக்கிறத மட்டும் படிக்கணும். சரியா? வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நானே எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்போ கொடுத்துருவேன். சரியா? ஒரு 10-15 பேப்பர் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் அப்பப்போ டெய்லி போய் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும், ஒரே நாளாக சேர்த்து வச்சு படிக்காதீங்க. பணக்கொள்கை நிதி கொள்கை அந்த ரெண்டு ஹெட்டிங் கீழே இருக்கிறது மட்டும். சரி, ஓகே. நான் அவசரப்பட்டு இப்பே சொல்றேன். சரி, ஓகே. போட்டீங்களா அந்த பாக்ஸ்? சார் கீழே இல்லைங்க. மத்திய பட்டியல் ஹெட்டிங் போட்டீங்க தானே? பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி. பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி முதலிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி முதலிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு, ரயில்வே, தபால், தந்தி முதலிய முக்கியத்துவம் வாய்ந்த 100 பட்டியல்களை கொண்டது. அடுத்தது மாநில பட்டியல். 100 பட்டியல் 100 இனங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 100 இனங்கள். 100 இனங்கள்னா 100 சப்ஜெக்ட்ஸ், அதுக்குள்ள 100 விஷயம் இருக்கும். துறை இனங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சரி, 100 துறைகள். சரி, ஓகே, துறைகள் கூட எழுதிக்கோங்க. அடுத்து மாநில பட்டியல். பொதுநலன், காவல், காவல் போன்ற 61 துறைகளை கொண்டது. கரண்டா இருக்கிறது மட்டும் தான் இப்போ சொல்றோம். மேலே ஏற்கனவே 1950 இருந்தது சொல்ல எழுதல. நீங்க பொதுநலன், காவல் போன்ற 61 துறைகளை கொண்டது. அடுத்து லாஸ்ட் பொதுப்பட்டியல். துறைகள் 52 துறைகளை கொண்டது. இதில் மின்சாரம், தொழிற்சங்கம், கல்வி, பொருளாதார மற்றும் சமூக திட்டங்கள், பொருளாதார மற்றும் சமூக திட்டங்கள் போன்றவை உள்ளடங்கும். 52 துறைகளை கொண்டது. இதில் மின்சாரம், தொழிற்சங்கம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டங்கள்
போன்றவை உள்ளடங்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 20 இதில் ஒரு 20 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் கொஞ்சம் வேகமாக எழுதணும். ரெண்டு கொஞ்சம் முக்கியம்தான். மத்திய அரசின் வருவாய் மூலங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வில் எப்படி வருமானம் வந்து மத்திய அரசுக்கு வருது, மாநில அரசுக்கு எப்படி வருவாய் வருது, அதை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, இது தனித்தனியாக பார்க்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னென்ன பட்டியல் இருக்குது, எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மத்திய அரசு எப்படி சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இன்கம் எப்படி வருது மத்திய அரசுக்குன்றத, வருவாய் மூலங்கள் பார்க்கணும், மாநில அரசுக்கு எப்படி பார்க்கணும், ரெண்டுக்கு எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்றத பார்க்கணும். இதுதான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். மத்திய அரசின் வருவாய் மூலங்கள் ஹெட்டிங் போடுங்க. ஒரு 20 இருக்கு. எல்லாமே டாக்ஸ் போகிறது அந்த மாதிரி தான். மத்திய அரசின் வருவாய் மூலங்கள் ஹெட்டிங் 1 2 3 4 போட்டுங்க, 20 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், தொழில் நிறுவனங்கள் மீதான வரி. தொழில் நிறுவனங்கள் மீதான வரி. தொழில் நிறுவனங்கள் மீதான வரி. செகண்ட் பாயிண்ட், பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலாவணி. பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி இல்லை செலவாணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலவாணி, பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலவாணி. மூணாவது, சுங்கவரி. சுங்கவரி, ஏற்றுமதி வரி உட்பட. ஃபோர்த் ஒன், புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி. புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி. கலால் வரி. அஞ்சாவது பாயிண்ட், கலால் வரி. கலால் வரி. கலால் வரி அப்படின்றது வந்து போதைப் பொருட்கள் சம்மந்தமாக உற்பத்தி பண்ணாங்கன்னா அது கட்டக்கூடிய டாக்ஸ். கலால் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, ஊரில் பிளாக்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிடிப்பானுங்க வந்து, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து அதுக்கு கட்டக்கூடிய வரிக்கு நேம். கலால் அப்படின்றது போதைப் பொருள் சம்மந்தமாக, அதாவது இங்கே என்ன, புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி. என்னென்ன பொருட்கள் ஆல்கஹால், லிக்யூடு மற்றும் இந்த போதை சம்மந்தமாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டணும். அது பேர் கலால் வரின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இப்போ தனியாக போலீஸ் டெபிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சம்மந்தமாக பிளாக்ல யாராவது ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களே ரைடுக்கு வருவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க எது சம்மந்தமாக. ஸோ அதை வந்து கலாலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நார்மலாக வில்லேஜ் சைட்லேயே யூஸ் பண்ணுவாங்க வார்த்தை. அடுத்தது, வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. எஸ்டேட், ரியல் எஸ்டேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, பண்ணைகள்லாம் இருக்கும், பெரிய பெரிய பண்ணைங்க. அதுக்குண்டான டேக்ஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. வேளாண்மை சம்மந்தமாக இருந்தால் ஸ்டேட்டு. அதான் வேளாண்மை தவிர்த்த அப்படின்ற ஒரு வார்த்தை. வேளாண்மை சம்மந்தமாக வார்த்தை வந்துச்சுன்னா அது எங்கே வந்துடணும், ஸ்டேட்டுக்கு வந்துடணும். வேளாண்மை தவிர்த்த பண்ணை வரி. ஆறாவது, நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் விதிக்காக மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள். கோர்ட் சம்பந்தமா நீதிமன்றங்கள் விதிக்காக மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள். செவன்த் ஒன், அயல்நாட்டு கடன்கள்.
அயல்நாட்டு கடன்கள். 8 இந்திய அரசால் மற்றும் இந்திய அரசால் அல்லது போடுங்க, இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால், இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால், இந்திய அரசு அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள். லாட்டரி சீட்டுகள் லாட்டரி சீட்டுகள். இந்திய அரசு, இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள். 9வது தபால் துறையின் சேமிப்பு வங்கி. தபால் துறையின் சேமிப்பு வங்கி. தபால் துறையின் சேமிப்பு வங்கி. தபால் துறையில் தனியாக பேங்க் இருக்கு, இப்போ அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட். இது 10 தொலைத்தொடர்பு துறையின் வருவாய். டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த போனு அந்த மாதிரிலாம் தொலைத்தொடர்பு துறையின் வருவாய். 11 மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள். மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள். மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள். மத்திய அரசின் பொது கடன். மத்திய அரசின் பொது கடன். 13 ரயில்வே. 13வது ரயில்வே. 14 மாற்றுச் சீட்டுகள், மாற்றுச் சீட்டுகள், மாற்றுச் சீட்டுகள், காசோலைகள். மாற்றுச் சீட்டுகள், காசோலைகள். மாற்றுச் சீட்டுகள், காசோலைகள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள். மாற்றுச் சீட்டுகள், காசோலைகள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வில்லை கட்டணம். உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வில்லை கட்டணம். வில்லை என்னது? ஸ்டாம்பு. ஸ்டாம்ப் ஓட்டினா அது கவர்மெண்ட்டு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட். பத்திரங்கள் மீதான வில்லை கட்டணம். ஸ்டாம்ப் எங்கே ஓட்டுறோமோ அதெல்லாம் எங்கே போகுது? இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சோர்ஸ். இந்த மாதிரி இருக்கிறது தான் கொஸ்டின்ஸ்லாம் மாறும். இப்போ நம்ம இதை ஸ்டேட் கவர்மெண்ட் யோசிப்போம் இல்லையா, சிலதெல்லாம் டைரெக்டாக பார்த்தாவே தெரியும். 15 இந்திய ரிசர்வ் வங்கி. டைம் என்னாச்சு? டைம் இருக்குது தானே? எவ்வளோ எவ்வளோ? 5 சரி, இந்த மட்டும் 20 மட்டும் எழுதுறீங்களா? 15 இந்திய ரிசர்வ் வங்கி. 15 வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. 16 வருமான வரி. 16 வருமான வரி. 16 வருமான வரி. அந்த வருமான வரிக்கு பிராக்கெட்ல வேளாண் வருவாயை தவிர்த்து வருமான வரி, அது பிராக்கெட்ல வேளாண் வருவாயை தவிர்த்து. ஏன்னா வேளாண் வருமானத்தில் வர வரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். வேளாண் வருவாயை தவிர்த்துன்னு போடணும் பிராக்கெட்ல. வருமான வரி பிராக்கெட்ல வேளாண் வருவாயை தவிர்த்து. 17 சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரி. சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரி. விதிக்கப்படும் வரி. சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரி. 17. 18 பங்கு சந்தை மற்றும் எதிர்கால சந்தை
பங்கு சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் பங்கு சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகளை தவிர வேறு வரி. முத்திரை வரிகளை தவிர வேறு வரி. பங்கு சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகளை தவிர வேறு வரி. முத்திரை வரிகள்லாம் ஸ்டேட் அந்தந்த எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அங்கே போயிடும். அடுத்தது 19 செய்தித்தாள் மீதான வரி. பிராக்கெட்ல அதில் வெளியிடும் விளம்பரங்கள் உட்பட. செய்தித்தாள் மீதான வரி அதில் வெளியிடும் விளம்பரங்கள் உட்பட. லாஸ்ட் ஒன் ரயில் கமா கடல்வழி மற்றும் ரயில் கமா கடல்வழி மற்றும் ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணிகள். ரயில் கமா கடல்வழி மற்றும் ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணிகள் மற்றும் சரக்குகள். பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதான வரி. ரயில் கமா கடல்வழி கமா மற்றும் ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதான வரி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மாநிலங்கள் அதனுடைய பகிர்ந்தளிக்கக்கூடியது, அப்புறம் நிதிக்குழு நிதியான அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கப்புறம் அதெல்லாம் சீக்கிரம் போயிடும், டாபிக் வேகமாக போயிடும். பணக் கொள்கை நிதி கொள்கை ப்ளஸ் அது ரெண்டு மட்டும் பாருங்க. இது இருக்கு, ஒரு டாபிக் இருக்கும். இதை விட்டுருங்க. இல்லை இது கொஞ்சம் இதையும் சேர்த்து பார்த்துறீங்களா? இல்லை ரெண்டு பேர் இருந்தால் அதையும் பார்க்கணும்னா பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் பணப்பணம் பண்ணுற மாதிரி இருக்கும். பணக் கொள்கை நிதி கொள்கை ரெண்டை மட்டும் பாருங்க. இது அடுத்த ஸ்டார்ட். பணக் கொள்கை நிதி கொள்கை ரெண்டு ஹெட்டிங்கு. அதில் இது வரைக்கும் நோட்டில் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் பக்கத்தில் லாஸ்ட் பக்கத்தில் நீ பாருங்க. நோட்டுக்குள்ளே இருந்து நான் கொஸ்டின் நானே எடுத்து கொடுப்பேன். சரியா? அதனால் ஐந்தாண்டு திட்டம்ப்பா பணக் கொள்கை நிதி கொள்கை டாபிக் தான் சொல்கிறேன். ரெண்டு டாபிக் தான் சொல்லியிருக்கேன். பணக் கொள்கை நிதி கொள்கை அதுலேயே நிறைய இருக்கும். ஒரு 20 பேஜுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ அதிகமாகவே இருக்கும். நிறைய இருக்கும். அந்த பேஜஸ் நிறைய இருக்கும். நிறைய டாபிக் இருக்கும். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே வந்துடும். இங்கே டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபினான்சியல் டெபிசிட் எல்லாமே வந்துடும். பட்ஜெட்டு எல்லாமே அது வந்துடும். ஆமாம், ஆர்பிஐ பேங்கிங் அது வேற. பணக் கொள்கை நிதி கொள்கைன்னு ஒரு ஹெட்டிங் எடுத்து எழுதிருக்கு. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அதான் ஹெட்டிங். பேங்கிங்ல அத போச்சா? இல்ல பேங்கிங்ல ரெப்போ ரேட் சம்பந்தமா क्वेश्चन இருக்கலாம். சரி, ஆனா பணக் கொள்கையில வருது இல்லையா? பணக் கொள்கையில வருது. சரி, பணக் கொள்கைக்கு என்ன இருக்கோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அந்த நாலு மட்டும் படிக்கல என்ன போச்சு? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அதையும் படிச்சீங்க. பிளஸ் பணக் கொள்கை நிதி கொள்கை அந்த ரெண்டு ஹெட்டிங் கீழ என்னென்ன நோட்ல இருக்கோ லைனா படிங்க. சரி, ஆகும். அந்த டெஸ்ட் மற்ற டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கங்க. சரியா? கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பாய்ஸ் போங்க.